இப்படி ஒரு விஷயம் நடந்தா ஃபீல் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? ரீசெண்டா கிளவுட் கிச்சன் பண்ற என்னோட கஸ்டமர் என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து, சார் நான் என்னோட ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன், சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த சொசைட்டில எனக்குன்னு ஒரு ரெகக்னேஷன் வேணும்னு நினைக்கிறேன், உங்களால சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டாங்க. அவங்க என்கிட்ட பேசின அந்த 15 மினிட்ஸ் என்ன ரொம்ப இம்பாக்ட் பண்ணிடுச்சு. சரி வாங்கன்னா அவங்கள ஒரு ப்ரொமோஷன் ஷூட் எடுத்து மதுரையை மட்டும் டார்கெட் பண்ணி ஒரு ஆட் கேம்பெயின் ரன் பண்ணேன். ஆட் போட்டு ஒரு வாரம் கழிச்சு கஸ்டமர் என் ஆஃபீஸ்க்கே வந்து அவங்க ஃபீலிங்ஸ் இப்படி ஷேர் பண்ணும்போது ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அவ்வளவு ரேட்டிங்ஸ் எனக்கு அவங்க கொடுக்கறவங்க அவர் ரொம்ப சந்தோஷம். அது நம்ம என்னோட வீடியோ பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இன்னொரு அவரு ஸ்டோரி எல்லாம் போடவே மாட்டாரு. அவர் அப்படி ஒரு ஆளு. என்னோட வீடியோ எடுத்து ஸ்டோரி போட்டு பெருமையா வச்சுக்கிட்டாரு. அவர் சொன்ன ஒரே வார்த்தை ஆர்டர் வந்து நீ முதல் படி எடுத்து வச்சிருக்க, உண்மையில நல்லா பண்ணு, நான் கூட நினைக்கிறேன். அந்த ஒரு வார்த்தைக்காண்டிதான் சார் நான் போராடிட்டு இருந்தேன். நான் அன்னைக்கே சொல்லி கவனிச்சிட்டேன். ரொம்ப என்னால எப்படி சொல்றதுன்னு தெரியல. என் மனசு பிடிச்ச வேலையை பண்றேன். நான் பண்ண ஒரு ஒரு பெரிய கிஃப்ட் கிடைச்ச மாதிரி எனக்கு கிடைச்சது. அதனாலதான் மறுபடியும் செய்வேன். இன்னும் கொஞ்சம் மேக் பண்ணி நம்ம கொண்டு போகணும்.